தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது பார்க்கும் பொழுதுங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு மிக குறைவாக உள்ளது. இப்போது கல்கட்டாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தா கூட, ஒரு ஒரு மருத்துவருக்கு நடந்த கொடுமைகள், பல்வேறு மாநிலங்களில் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகள், மணிப்பூரில் பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் ஆகட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக தான் இருக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான என்னென்ன தேவைகளோ அதை விரைந்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அந்தந்த மாநிலங்களும் அதற்கு கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு மிக குறைவாகத்தான் உள்ளது. பாதுகாப்பு மட்டுமின்றி லா அண்ட் ஆர்டர் சம்பவங்களாக இருக்கட்டும், அது போன்ற சூழ்நிலைகளாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் குறைவாகத்தான் உள்ளது. அதிமுகவில் வந்து விசுவாசிகள் யாருக்கா, துரோகிகள் யாருக்கா? ஜெயலலிதா விசுவாசிகள் யாரும் சொல்ல விரும்புகிறீங்க, துரோகிகள் யாரும் சொல்ல விரும்புகிறீங்க? அவர்கள் துரோகிகள் என்று எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்கள் என்றதை பொறுத்தது. ஏனென்றால் அதிமுகவில் அனைவரும் அதிமுகவின் விசுவாசிகள் தான். அதிமுக என்ற ஒன்றுபட்ட கட்சிக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் அந்த கட்சியில் இந்த கடைக்கோடி தொண்டன் முதல் பெரிய தலைவர்கள் வரை பதவிகள் வகித்தவர்கள் வகிக்காதவர்கள் எல்லோருமே அதிமுகவின் விசுவாசிகள் தான். ஆகவே அவர்கள் துரோகி என்று யாருக்கு யார் துரோகம் செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துரோகி என்றாலே எடப்பாடி பழனிசாமி அது அவர் சசிகலா மட்டும் மனதில் வைத்து சொல்கிறார்கள். அந்த அர்த்தத்தில் அதை பார்க்க முடியாது. யாருக்கு யார் துரோகம் செய்தார்கள், அம்மாவுக்கு முதலில் யார் துரோகம் செய்தார்கள், அதை பார்க்க வேண்டும் இல்லையா? நான் இந்த துரோகம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. அதாவதுங்க, அம்மா அவர்கள் இன்னைக்கு இல்லாததே எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். அவங்க இருந்தால் எப்படி இருக்குன்ற பேச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே இருக்கா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுதான் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கட்சி அதிமுகன்ற ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தபோது இது போன்ற பேச்சுகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாமே அங்கே அம்மா தான், அவங்க தான் சுப்ரீமோ. இப்போ அது பிளவுபட்டிருக்கு, பல்வேறு அணிகளாக இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது இது போன்ற தனிப்பட்ட கருத்துக்களாக தான் பார்க்க முடியாது. சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சாங்க, ஆனால் அவங்களால கட்சியை நீக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது துரோகம் அப்படின்றது யாரை பொறுத்து? அதுதாங்க, இது எல்லாமே அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ பிளவுபட்ட அணிகளை பார்த்தீங்கன்னாலும் ஒன்றுபட்டு இருந்தபோதும் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க யாரை குறிப்பிடுறாங்க, என்ன அர்த்தத்தில் குறிப்பிடுறாங்கன்றதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக தான் பார்க்க முடியும். நீங்களே பிளவுபட்டு தான் நிற்கிறீங்க, ஜெயபேரவை தீபா பேரகாரர் தனியாக தான் பிளவுபட்டு தான் நிற்கிறீங்க. நீங்கள் ஒன்று சேர்க்க முயற்சி எடுக்கக்கூடாது. எல்லா முயற்சியும் அது கண்டிப்பாக இல்லை தடை. அதனால நான் அரசியல் விட்டு விலகினதை நானாக தான் முடிவு பண்ணது. ஸோ மீண்டும் அது போன்ற சூழ்நிலைகள் ஒருவேளை ஏற்பட்டால், மீண்டும் அரசியலுக்கு வருவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அப்பொழுது இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய பேரவை நிர்வாகிகள் பலருக்கு வந்து கண்டிப்பாக இருக்காங்க. அதுக்காக தானே என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்காக அவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் என்றைக்கும் இருப்பேன். அவங்களுக்காக நான் என்றைக்கும் இருப்பேன். 2026 என் வீட்டு கதவுகளை 24 மணி நேரமும் அவர்கள் தட்டலாம், வரலாம், என்னை அணுகலாம். என்னோட உங்களுக்கே தெரியும், 24/7 எல்லாரும் பேசலாம். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் 24/7. ஸோ எனக்காக அவங்க வர்றதுனால அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வருவேன். சாரி, ஆமாங்க, அது தனியாக அது ஒரு வழக்குங்க. டிஏ கேஸ் அது தனி வழக்கு. அது சுப்ரீம் கோர்ட் அணுகணும், அங்கே டிஸ்மிஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைகள் எங்களால் எடுக்க முடியுமோ அதை நாங்கள் செய்வோம். உங்களுடைய பார்வையில் ஜெயலலிதா ஆட்சி யாரால கொடுக்க முடியும்? ஓபிஎஸ்னால கொடுக்க முடியுமா, எடப்பாடியால கொடுக்க முடியுமா? அம்மாவுக்கு நிகர் யாருமே கிடையாதுங்க. அம்மாவுக்கு நிகர் அம்மா மட்டுமே தான். அதனால் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த நேரத்தில் என்னால் முடியுமா ஒன்னால் முடியுமான்ற பேச்சுக்கள் எல்லாம் விட்டு அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் என்னென்ன வியூகங்களை செய்ய வேண்டும் என்று அந்த கட்சியை சேர்ந்த மூத்த அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளோ சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும்.